ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவை மருமகள் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி தொக்கு தாங்க பார்க்க போகிறோம். என்னடா எப்பவும் போல் தக்காளி தொக்கான்னு நினைக்காதீங்க. இது கோயம்புத்தூர் ஸ்டைலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தாங்க செய்ய போகிறேன். அதனால் மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், தக்காளி பழத்தை எல்லாத்தையுமே எடுத்து சுத்தம் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம தக்காளி பழத்தை வேக வைக்க போகிறோம். அதனால் நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க. அது கூடவே பூண்டு, ஒரு 4 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் தேவையான அளவு சோம்பு, உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 8, 9 வரமிளகா கிட்ட போட்டிருக்கேங்க. நீங்கள் இல்லை எனக்கு ரொம்ப காரம் ஒத்துக்காது அப்படின்னா காஞ்ச மிளகாவை கம்மி பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா நான் ஒரு 20 தக்காளி பழம் மேலே வச்சுருக்கேன். அதனால் நான் ஒரு 10 காஞ்ச மிளகா அதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம ஒரு 5 to ஒரு 7 மினிட்ஸ் தாங்க, ரொம்ப நேரம் வேண்டாம். ஜஸ்ட் அந்த தக்காளியோட ஸ்கின் பீல் அவுட் ஆனாலே போதும். அந்தளவுக்கு வேக வச்சாலே போதுமானது தான். இப்போ பாருங்கள், தக்காளி பழமும் அந்த காஞ்ச மிளகாய் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. கையால் நீங்கள் எடுக்கக்குள்ளேயே அந்த ஸ்கின் வெளியில் வந்துருச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, எடுத்துருங்க. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த தக்காளி இது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ஸ்கின்னை பீல் பண்ண போகிறோம். ஏன்னா சூடாக எடுத்திங்கன்னா ரொம்பவே கை சுடும். அதனால் நான் இதை ஃபஸ்ட்டு தண்ணியிலேருந்து எடுத்துக்கிறேன். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா, நான் இந்த தக்காளி தொக்கில் எந்த தண்ணியுமே சேர்க்கல. ஜஸ்ட் அப்படியே பாயில் பண்ணி அந்த தக்காளியை மட்டும் எடுத்துக்கிட்டேன். பார்த்திங்களா, அந்த தண்ணியை தனியாக எடுத்துட்டேன். அந்த தண்ணியில் நான் ஃபில்ட்ரு பண்ணும்போது எனக்கு அதில் இருக்கிற அந்த சோம்பு போட்டோம் பார்த்திங்களா, அது எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் நான். ஸோ அதை ஒரு வடிகட்டி வச்சு ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், அந்த ஸ்கின் எல்லாமே அழகாக கையில் உரிக்கக்குள்ளே சூப்பராக வந்துடுச்சு. இப்போது இதை நம்ம எல்லாமே கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கோங்க. இப்போது கடுகு, நறுக்கி வச்ச வெங்காயம், இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை அவுட் ஆகணும். ஸோ அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. தென் அது கூட கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெட் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் மிளகாத்தூள்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி காஞ்ச மிளகாத்தூள் இல்லை, காஷ்மீரி தூள் தான். ஸோ அதனால் அது கலருக்கு நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப மிளகா சேர்க்குறோமே அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். இப்போ நான் அரைச்சி வச்ச தக்காளி விழுது அதில் சேர்த்துக்கிறேன். இதில் நான் எக்ஸஸாக எந்த வாட்டருமே நான் சேர்க்கல, ஜஸ்ட் அந்த பேஸ்ட் மட்டும்தான். இப்போது பார்த்திங்களா, அந்த ஒரு மாதிரி நுரைச்சிட்டு வருதா? இந்த ஸ்டேஜில் நான் தட்டு போட்டு ஒரு 7 மினிட்ஸ் வைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் இப்போ ஒரு 7 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தோன்னே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது இன்னும் நல்லா திக்காக பார்த்திங்கன்னா சுருண்டு வரணும். ஸோ இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் கிட்டே நான் அதை வைக்கிறேன். ஒரு 20 மினிட்ஸில் முதல்ல நம்ம பார்த்திங்கன்னா கடாய் ஃபுல்லாக இருந்துச்சு அந்த கிரேவி. இப்போ இதை நல்லா ஒரு 30 to 40 மினிட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் நான் அதை குக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ அளவு சுருண்டுடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சமாக வெந்தயமும் கடுகும் வறுத்து பொடி பண்ணியிருக்கேன், அதையும் லாஸ்ட்டாக இதில் ஆட் பண்ணுறேன். இதை கொதிக்க வைக்கக்கூடாது. இதை போடும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இது தோசை, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும். 1 மந்த் கூட இது தாங்குங்க. ஃப்ரிட்ஜ்லேயும் யூஸ் பண்ணலாம், வெளியிலையும் வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் மக்களே. பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.